குருவருளாலும் திருவருளாலும் மணிவாசக பெருந்தகை அருளிச்செய்த கருவாசம் போக்கும் திருவாசகம் 8ஆம் திருமுறை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று 33 குலைத்த 10 ஆத்தும நிவேதனம் என்ற தலைப்பிலே அமைந்த அற்புதமான திருப்பதிகத்தை நாம் பொருளோடு சிந்திக்க இருக்கின்றோம். குலைத்தல் என்றால் வாட்டுதல், அதாவது வருந்தச் செய்தல் என்று பொருள்படும். மணிவாசக பெருந்தகை தாம் இறைவனால் ஆட்கொள்ள பெற்ற பின்பு பிரார்த்துவ மலவாசனை பற்றுதலுக்கு இடமாயிருந்து, பிரார்த்துவம்னா இப்போ அனுபவிக்கக்கூடியதான் பிரார்த்த வினை அப்படின்னு பேர். இதுவரைக்கும் செய்த வினை தொல்வினை பலவினை அப்படின்னு சொல்லுவோம். இது பிரார்த்த வினை, இப்போ செய்யக்கூடிய இந்த அனுபவத்தில் இருக்கக்கூடிய வினை பிரார்த்துவ வினை. மலவாசனை பற்றுதலுக்கு இடமாயிருந்து இவ்வுலகில் இறைவனை விட்டு பிரிந்து வருந்தும்படி இறைவன் செய்து விட்டானே, பெருமான் ஆட்கொண்டு இதுபோல பிரிந்து வருந்தும்படி செய்து விட்டானே என்று நினைந்து வாட்டமுற்று அருளி செய்துள்ள 10 பாடல்கள் தான் குலைத்த 10. ஆத்தும நிவேதனம், ஆத்துமா குட்டல் நிவேதனம், ஆத்தும நிவேதனம். அஃதாவது சிவபெருமானிடத்தில் உயிரை ஒப்புவித்தலாகும். இக்கருத்துரையில் ஆத்துமா என்று வரும் சொல் உயிரை மட்டுமின்றி உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தையும் குறிக்கும். உடல் மாயையிலிருந்து இறைவனே படைத்து தந்தமையால் அவனுடையது. பொருள் என்பது நமது உடைமை என கருதும் அனைத்து பொருள்களையும் குறிக்கும். அனைத்து பொருள்களும் மாயா காரியங்களால் ஆனவை, அவையும் இறைவனது உடைமைகளே ஆகும். உடலும் பொருளும் நிவேதிக்கப்படும் பொழுது உயிருக்குள்ள தன்முனைப்பு நீங்க பெற்று இறைவன் திருவடி வியாபகத்துடன் உயிர் அடங்கும். எனவே உயிர் என்றும் இறைவனுக்கு அடிமை என்பது தெளிவாயிற்று. திருச்சிற்றம்பலம். பதிகம் 33 குலைத்த 10 திருப்பெருந்துறையில் அருளியது. குலைத்தல் வாடி இருக்க செய்தல். குருமணியாக எழுந்தருளி அருளி செய்த சிவபெருமான் அடிகளை விட்டு பிரிந்து இவ்வுலகினில் வாடி இருக்குமாறு செய்த நிலையை எடுத்து கூறும் பதிகம் ஆதலால் இது குலைத்த 10 ஆயிற்று. ஆத்தும நிவேதனம், ஆன்மாவை இறைவனெடுத்து அர்ப்பணித்து தம்மை ஒப்புவித்தலாகும். அதான் ஆத்தும நிவேதனம். உழைத்தாள் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உழைத்தாள் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாயெனையாழ்வாய் பிழைத்தாள் பொறுக்க வேண்டாவோ பிறை சேர் சடையாய் முறையோ என்று அழைத்தாள் அருளாதொழிவதே அம்மானே உன்னடியேற்கே. என்னை உடையவனே, முன்னம் செய்த தீவினையாகிய நோய் என்னை வாட்டினால் நீ காத்து அருள மாட்டாயா? தீவினையுடைய யான் மட்டும் முயன்றால் நன்மை உண்டாகுமோ? உமையாளின் கணவனே, என்னை ஆட்கொண்டு அருளுவாய். நான் பிழை செய்தால் அதனை மன்னித்து காக்க வேண்டாமோ? பிறைமதி சூடிய சடையுடைய பெருமானே, ஓலமிட்டு அடியேன் அழைத்தாள். தலைவனே, உன் அடியவனாகிய எனக்கு அருள் செய்யாது போவது தகுதியோ என்று முதல் பாடலிலே விண்ணப்பமாக வைக்கின்றார் பெருந்தகை. 2வது திருப்பாடல். அடியே நல்லல் எல்லாமுன் அகல ஆண்டாய் என்றிருந்தேன் கொடியேரிடையாள் கூறாயம் கோவே ஆவா என்றருளி செடி சேருடலை சிதையாது
எத்துக்கெங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணிகொள்ளாது ஒரு தாள் ஒன்றும் போதுமே. கொடி போன்ற இடையினை உடைய உமையம்மையின் பாகனே, எமது தலைவனே, தீவினைகள் எங்கள் சிவலோகநாதனே, எம்மை உடையவனே, அடியேனது தீவினைகள் எல்லாம் நீங்குமாறு முன்னே வந்து ஆட்கொண்டாய் என்று நினைத்து மகிழ்ந்து இருந்தேன். அவ்வாறு இருக்க ஐயோ என்று என் மீது இரக்கம் கொண்டு தீவினை சேர்வதற்கு இடமாகிய உடலினை அழித்து ஒழியாதது எதற்காக? விரைவில் அழைத்து உன் பணியில் நிற்க செய்யாது நீ தண்டனை தருதல் ஒன்றும் போதுமோ என்று இந்த உடலை விட்டு பெருமானோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அவருடைய அந்த விண்ணப்பமாக இருக்கின்றது. இரண்டாவது திருப்பாடல். மூன்றாவது திருப்பாடல். ஒன்றும் போதானாயேனை உய்ய கொண்ட நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோதான் ஏழை பங்காயம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டாள் எந்தான் கெட்டதிறங்கிடாய் எந்தோள் முக்கண் எம்மானே. உம்மை ஒரு பாகனே, எம் இறைவனே, 8 தோள்களையும் 3 கண்களையும் உடைய தந்தையே, ஒன்றுக்கும் பற்றாத நாய் போன்ற என்னை முன்னர் உய்யுமாறு ஆட்கொண்ட நின் கருணையானது இப்போது இல்லாமல் போயிற்றா? மலை போன்ற என் குற்றங்களை குணங்கள் என்றே நீ ஏற்றுக்கொண்டால் என்தான் கெட்டு போயிற்று. அதனால் என் குற்றங்களை பொறுத்து இறங்கி எனக்கு அருள்வாயாக என்று மூன்றாவது திருப்பாடலில் மலை போன்ற என்னுடைய குற்றங்களை நீக்கி என்னை ஆட்கொண்டு அருள வேண்டும், இதனால் உனக்கு என்ன கெட்டு போயிற்று என்று விண்ணப்பமாக வைக்கின்றார். இப்பொழுது நான்காவது திருப்பாடல். மானேர் நோக்கி மணவாளா மண்ணே நின் சீர் மரபித்திவ் ஊனே புகையந்தனை நோக்கி உளள பண்ணு வித்திட்டாய் ஆனால் அடியேன் அறியாமை அறிந்து நீயே அருள் செய்து கோணே கூவி கொள்ளும் நாள் என்றென்று உன்னை கூறுவதே. மான் போன்ற திருநோக்குடைய உமையம்மையின் மணவாளனே, அரசனே, எம் தலைவனே, உன்னுடைய புகழை யான் மறக்குமாறு செய்து இவ்வுடம்பிலே என்னை தள்ளிவிட்டு இவ்வுலகினில் அலைந்து கொண்டிருக்கின்றவாறு என்னை செய்துவிட்டாய். உன் செயல் அதுவாயினும் நீயே அடியேன் அழைத்து கொள்ளும் நாள் எப்போது எப்போது என்று முறையிடுவதே எனக்கு தொழிலாய் விதித்தாய் போலும் என்று மூன்றாவது பாடலிலே என்னை இன்னும் அழைக்காமல் அலைந்து கொண்டிருக்கின்றவாறு இப்படி வைத்திருக்கின்றாயே, என்னை விரைவில் உன் அடியில் அழைத்துக்கொள், உன் திருவடியில் சேர்த்துக்கொள் என்று வைக்கின்றார் பெருந்தகை. இப்பொழுது ஐந்தாவது திருப்பாடல். கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்போம் நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறோர் பரிசிங்கு ஒன்றில்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா
திகைத்தாள் தேற்ற வேண்டாவோ. சிவலோகநாதனே, பேசுகின்ற நாக்கு முதலாகிய சொல்லப்படுகின்ற கருவிகள் எல்லாம் நீயே விளங்குகின்றாய். நம்மளுடைய ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகள் எல்லாம் பெருமானாக விளங்குகின்றாய். தெளிவடையும் வழியும் நீயே. நமக்கு தெளிவான வழியை காட்டக்கூடியவர் யாருன்னா பெருமான் தான். தெளிவடையாமல் திகைத்து நிற்பதற்கு காரணமும் நீயே. எல்லாவற்றிற்கும் காரணம் பெருமான் தான். அது நம்மளோட வினையின் காரணமாக. நன்மை தீமை முழுதும் நீயே. உண்மையாக உன்னை பற்றி விரிவாக எடுத்து கூறினால் இங்கு உனக்கு வேறாக யாதொரு தன்மையும் இல்லை. பெருமானுக்கு நிகர் பெருமான் மட்டும்தான். வேற யாரும் பெருமானுக்கு நிகராக நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் அந்த சொல்றார், மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகையன் சிவலோகா திகைத்தாள் தேற்ற வேண்டாவோ. நான் திகைப்படைந்தாள் நீ என்னை தெளிவிக்க வேண்டாவோ. தெளிவடையும் வழி உன்னையன்றி ஏது உள்ளது எனக்கு, நீதான் தெளிவிக்க வேண்டும் என்று 5வது திருப்பாடலில் விண்ணப்பமாக வைக்கின்றார் பெருந்தகை. 6வது பாடல். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் மயன்மார்க்கரியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டென்னில், அதுவும் உந்தன் விருப்பன்றே. யான் விரும்பத்தக்கனவற்றை அறிபவன் நீ. எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அறியக்கூடியவன் நீதான். அவற்றை உன்னிடத்து வேண்டிக் கொண்டால் முழுவதையும் தருபவனும் நீயே. வேண்டுவார் வேண்டுவதை ஈவான் கண்டாய் அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொன்னது போல வேண்டக்கூடியதை தரக்கூடியவனும் அவனே. நமக்கு என்ன வேண்டும்னு அவனுக்கு தான் தெரியும். உன்னை காண விரும்பிய பிரம்மன் திருமால் என்பவருக்கும் காண்பதற்கு அரியவனாக நிற்கின்றவனும் நீயே. நீயாகவே என்னை விரும்பி வந்து ஆட்கொண்டாய். என் பொருட்டு நீ விரும்பி எதனை அருள் செய்தாயோ அதனையே யானும் விரும்புவதல்லாது இன்னும் நான் விரும்பக்கூடியது யாதாகிலும் இருக்குமாயின் அதுவும் உன்னுடைய விருப்பத்தின்படி நிகழ்வதல்லவா. என்ன சொல்றார் அப்படின்னா, நீயா விரும்பி வந்து என்னை ஆட்கொண்ட, ஞானும் அதை தான் விரும்பணும். அப்படி விரும்பாம வேற எதையாவது ஒன்றை நான் விரும்பினாலும் அதுவும் உன்னுடைய விருப்பப்படி தானே நிகழுது அப்படின்னு சொல்லி 6வது திருப்பாடல்ல விண்ணப்பமாக கேட்கின்றார் பெருந்தகை. பொழுது 7வது திருப்பாடல். அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோரிடையூர் எனக்குண்டோ எந்தோள் முக்கண் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே. 8 தோள்களையும் 3 கண்களையும் உடைய எம் தலைவனே, என்னை ஆட்கொண்ட அக்காலத்திலேயே குருவாகிய நீயே என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஏற்று கொள்ளவில்லையோ? இப்பொழுது ஏதாவது ஒரு துன்பம் உண்டாகுமோ? எத்துன்பமும் நேராது. ஆதலின் நீ எனக்கு நன்மை செய்வாய் ஆயினும் தீமை செய்வாயாயினும் யான் இவற்றுக்கு தலைவன் ஆவேனோ? இவற்றையெல்லாம் உன் விருப்பம் அல்லவா?
எனவே அனைத்து முன் செயல் அல்லாமல் என் செயல் எதுவும் இல்லை என்று 7வது திருப்பாடலில் நமது பட்டினத்து சுவாமிகள் சொன்னது போல, என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை இனி தெய்வமே எல்லாம் உன் செயலே என்று உணரப்பெற்றேன் என்று சொன்னது போல, எல்லாமே உன்னுடைய செயல், ஆதலால் என் செயல் எதுவும் இல்லை என்று இந்த 7வது திருப்பாடலில் பெருந்தகை விண்ணப்பமாக வைக்கின்றார். 8வது திருப்பாடல். நாயேற்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், மாய பிறவி உன்வசமே வைத்திட்டிருக்கும் மதுவன்றி, ஆய கடவேன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம், காயத்திடுவாய் உன்னுடைய கழல் கீழ் வைப்பாய் கண்ணுதலே. நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமானே, நாயினும் கீழ்ப்பட்ட நாய்த்தன்மை உடைய அடியேனை நீயே விரும்பி வந்து ஆட்கொண்டு அருளினாய். மாயா காரியமான இப்பிறப்பினை உன்னிடம் ஒப்புவித்து உன் ஆணை வழி நடப்பதல்லாமல் அதனை பற்றி ஆராயும் உரிமையுடையன் நான் ஆவேனோ? அதை பற்றி ஆராயக்கூடிய ஒரு உரிமை நமக்கு இல்லை என்பதை உணர்ந்தவர் தான் நம்ம அருளாளர்கள், மணிவாசக பெருந்தகை. நாம் உணராதனால தான் நமக்கு இவ்வளவு துன்பம். இதனை பற்றிய அதிகாரம் என்னுடையதாகுமோ? இல்லை. ஆதலால் என்னை நீ இந்த உடம்பினுள் விட்டு வைப்பாயோ, நின் திருவடி கீழ் வைப்பாயோ, எதுவும் உன் விருப்பப்படி நிகழ்வதே ஆகும். எல்லாமே உன்னோட விருப்பம்தான். என்னை நீ இப்படியே விட்டாலும் உன் திருவடி கீழ் வைத்தாலும் அது உன்னுடைய விருப்பம் என்று 8வது பாடலில் அருளி செய்கின்றார் பெருந்தகை. இப்பொழுது 9வது பாடல். கண்ணார் நுதலோய் கலலினைகள் கண்டேன் கண்கள் களி கூற, என்னாதிரவும் பகலும் நான் அவையே என்னும் மதுவல்லாள், மண்மேலாக்கை விடுமாறும் வந்துன் கலக்கே புகுமாறும், அண்ணா என்ன கடவேனோ அடிமை சாள அழகுடைத்தே. கண் பொருந்திய நெற்றியை உடையவனே, தலைவனே, உன்னுடைய திருவடிகள் இரண்டினையும் என் கண்கள் இன்பம் மிகுமாறு காணப்பெற்றேன். அத்திருவடிகளை தவிர வேறொன்றையும் எண்ணம் கொள்ளாமல் இரவிலும் பகலிலும் நான் எப்பொழுதும் நினைப்பதல்லாது இம்மண்ணுலகத்தில் இவ்வுடம்பு நீங்கும் வகையும் உன்னுடைய திருவடியில் வந்து சேரும் விதத்தையும் நினைக்க உரிமையுடையவன் ஆவேனோ? உடம்பை விட்டு உயிரை பிரித்தாலும் உயிரை தன் அடியில் சேர்த்தலும் தலைவனாகிய உன் செயல் அல்லவா? அடிமையாகிய எனக்கு அவ்வுரிமை இல்லையல்லவா? அவ்வாறு நான் எண்ணினால் அது எனது அடிமைத்தன்மை பொருத்தமுடையது ஆகுமா என்று 9வது திருப்பாடலில் விண்ணப்பமாக வைக்கின்றார் பெருந்தகை. 10வது திருப்பாடல் இறுதி பாடல். அழகே பொறிந்திட்டு அடினாயேன் அரற்றுகின்றேன் உடையானே, திகழா நின்ற திருமேனி காட்டி என்னை பணிகொண்டாய், புகழே பெரிய பதம் எனக்கு புராணனி தந்து அருளாதே, புலகா கோல வரையோனே கோணே என்னை குலைத்தாயே, புலகா கோல மறையோனே கோணே என்னை குலைத்தாயே. பழமையானவனே, அழகனே, மறையவர் கோலமுடையவனே, இறைவனே, உன் அடிமையாகிய நாய் போன்ற யான் உனது அழகையே காண விரும்பி புலம்புகின்றேன். விளங்குகின்ற நின் திருமேனியை காட்டி என்னை ஏவல் கொண்டாய். மிக பெரும் புகழுடைய நின் திருவடி பேற்றினை எனக்கு நீ கொடுத்து அருளாமல் என்னை
வாட்டமுறை செய்தாயே, இது உனக்கு முறையாகுமா என்று இறுதி பாடலில் விண்ணப்பமாக கேட்கின்றார் பெருந்தகை. 33 குலைத்த 10 என்ற திருப்பதிகத்தை பாடலும் பொருளுமாக நாம் சிந்தித்தோம். அடுத்து தொடர்ந்து நாம் 34 உயிர் உன்னிப்பத்து பாடலும் பொருளுமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.